பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்கதரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 139வது சங்கீதம் 12வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிக்கிறேன். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டாலும் அந்த இரவையும் அந்த இருளையும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் மாற்றுவார் என்கிற வார்த்தையை தாவீது சொல்லுகிறார். இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உங்களை சுற்றிலும் பல்வேறு இருள் மூடிக்கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளையே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அதே இரவை அதே இருளை நம்முடைய வெளிச்சமாயிருக்கிற இயேசு வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உங்களை மூடிக்கொண்டிருந்த சில இரவின் வல்லமைகள், சில இருளின் வல்லமைகளை நான் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேகருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விக்குறியான காரியம், ஏன் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராதா? ஏன் எங்க வாழ்க்கை முழுவதும் இருளிலால் மூடப்பட்டிருக்கிறதே? என் பிள்ளை வாழ்க்கை இருளாய் இருக்கிறதே, என் பிசினஸ், என்னுடைய கையின் பிரயாசம் இருளாய் இருக்கிறதே. அநேக நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கும் பொழுது, ஜெபத்துல பரிசுத்தத்துல குறைவாய் இருக்கும் பொழுது அநேகர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு இருளாய் இருக்கிறதே, என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு இருள் மூடி இருக்கிறதே. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை உங்களோடு கர்த்தர் பேசும்படியாய் விரும்புகிறார். இருள் உங்களை மூடிக்கொண்டு இருந்தாலும் தேவ பிள்ளையை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களை மூடிக்கொண்டிருக்கிற இரவை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இருளின் அதிபதி என்று சாத்தானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது. அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர். வேதத்தில் வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என் தேவன் எப்பொழுதுமே வெளிச்சத்தின் மேல் பிரியப்படுகிற ஆண்டவர். அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு. ஆதியில் உருவாக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்னே இருள் இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை ஒழுங்கின்மையாய் பிசாசு மாற்றி விடுகிறான். என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்கால கனவுகளை வெறுமையாய் மாற்றி விடுகிறான். இன்றைக்கும் அநேகருடைய குடும்பங்களில் அநேகருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், ஏதோ ஆழத்தில் இருள் இருக்கிறது போல ஒரு சூழ்நிலை. இந்த 1வது அதிகாரம் 2வது வசனம் ஆதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒருவேளை உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் ஸ்தோத்திரம் இருளாக, ஒழுங்கின்மையாக, வெறுமையா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒழுங்கின்மையா இருந்தாலும், எத்தனை வெறுமையா இருந்தாலும், எத்தனை ஆழத்தின் மேல் இருள் இருந்தாலும், ஆவியானவராய் இருக்கிற நான் வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் அங்கே அசைவாடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு உங்கள் இரவை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். நீங்க எதை இருள் நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எது இருளாய் இருக்கிறது? உங்களை சுற்றிலும் எந்த இருள், எந்த இரவு மூடிக்கொண்டிருக்கிறது? தாவீது சொல்லுகிறார், இரவில் உண்டாகிற பயங்கரம் அப்படிங்கிற ஒரு இருள் உங்களை மூடி இருக்கிறதா? உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? தாவீது சொல்லுகிறார், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்,
கொள்ளை நோய் என்கிற ஒரு இருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூழ்கி இருக்கிறதா, மூடி இருக்கிறதா, சுற்றி இருக்கிறதா? பாஸ்டர், தொடர்ந்து வியாதி, மாற்றி வியாதி, ஹாஸ்பிட்டலுக்கே நாங்க பணம் அதிகமா செலவழிக்கிறோம், வியாதி மறுபடியும் தொடர்ந்தேர்ச்சியா இருக்கிறது. வியாதி என்கிற இருள் எங்களை சுற்றிலும் மூடி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வியாதியின் இருளாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இரவின் பயங்கரமாய் இருந்தாலும் சரி, இந்த நாளில் நான் அந்த இரவை உங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? அதே தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயங்கரம் மாத்திரம் இரவில வராது, கொள்ளை நோய் மாத்திரம் இரவில வராது. தாவீது சொல்லுகிறார், மரண இருள் இன்றைக்கும் அநேக குடும்பங்களை, அநேக தனிப்பட்ட வாழ்க்கையை இந்த மரண இருள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன வார்த்தைக்கு கூட அவங்களால அதை தாங்க முடியல, சின்ன சின்ன தோல்வி கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே நம்முடைய சிந்தனைக்கு வருகிற காரியம் மரணம். ஏன் நான் உயிரோட இருக்கணும்? எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? நான் இவ்வளவு அவமானத்தை அனுபவிச்சனே, நான் இவ்வளவு தோல்வியை பார்த்துட்டேனே, என் குடும்பம் இவ்வளவு கடன்ல இருக்குதே, இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறதே, யார் எங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறா? யார் எங்களை தூக்கி விட இருக்கிறா? நாங்க செத்தா நல்லா இருக்கோம். இன்றைக்கும் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையை, அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இந்த மரண இருள் ஆளுகை செய்திருக்கிறது. இந்த மரண இருள் சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களை மூடிக்கொண்டிருக்கிற சில மரண இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை மூடி இருக்கிற எல்லா பாவத்தின் இருள், எல்லா சாபத்தின் இருள், எல்லா மரணத்தின் இருள், எல்லா பயங்கரத்தின் இருள், எல்லா கொள்ளை நோயின் இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தோத்திரம். யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது சொல்லுகிறார், ஆழி என்னை மூடிக்கொண்டது, இருள் என்னை சுற்றிலும் மூடிக்கொண்டது. நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய ஆண்டவர் தான் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் அல்லவா? கர்த்தர் அந்த யோனாவுக்கு ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த மீனின் வயிற்றுக்குள்ள எந்த பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டு இருள் மூடி இருக்கிறதே என்கிற வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் சொன்னார், உங்களுக்குத்தான் ஆண்டவர் முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிற, உன்னை மூடிக்கொண்டிருக்கிற சில இரவை நான் இந்த நாட்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வெளிச்சமாக்கி தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், ஆதியிலே வானத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார். முதல் வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்றான். அந்த ஆழத்தில் இருந்த இருளெல்லாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அது விலகி போனது போல, இதுவரை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, அல்லது உங்க சரீரத்துல, உங்க சம்பாத்தியத்துல, உங்க பிசினஸ்ல உங்களை மூடி இருந்த இருள், உங்களை சுற்றி இருந்த இருள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால இன்றைக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போறீங்க? விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள், உங்கள் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். காரிருள் எல்லாம் விலகி ஓட போகிறது. உங்களை சுற்றிலும் உங்க மேல மூடி இருந்த எல்லா சாபத்தின் மரணத்தின் இருளெல்லாம் இன்றைக்கு விலகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசுவா சொன்னார்ல, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. நான் சொல்கிறேன், ஒருவேளை பாரம்பரியமா சில இருள் உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில இருக்கலாம். சோத்திரம். ஜெனரேஷனா அல்லது சில வருடங்களாய், சில மாதங்களாய் நாங்கள் இருள்ல இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் டைரக்டா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. உங்க இருளெல்லாம் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்ற போகிறார். சோத்திரம். எவ்வளவு அழகான வார்த்தை. இருள் மூடி இருந்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற இரவை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எஸ் லார்ட், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இவர்களை சுற்றி இருக்கிற இரவு எல்லாம்
இயேசுவின் நாமத்தினால வெளிச்சமாய் மாறட்டும். இந்த இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுது என் ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒரு பெரிய மாற்றத்தை காணட்டும். ஒரு வெளிச்சத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களை மூடிக்கொண்ட இருளும், உங்களை சுற்றி இருக்கிற இருளும் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.